ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதின்னு சொல்லக்கூடிய நாட்களுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இரண்டாம் பாதிக்கு முன்னாடி தான் உங்களுக்கு குரு பயிற்சியானது நடக்குது. ஸோ மே 14 இருந்து குரு பயிற்சியானது ஆரம்பமாயிடும். குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய மாற்றங்களும் சரி, என்ன மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்த்துருக்கக்கூடியவங்க அவங்க தான். சொல்லப்போனால் ஒரு 10 வருட காலங்கள் கூட எடுத்துக்கலாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது என்ன மாதிரியான கஷ்டங்கள் அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் உழைப்பதற்கு தயங்கி இருக்கவே மாட்டீங்க. ஆனாலுமே கூட என்ன ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு எல்லாமே கிரகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ எல்லா விதமான கஷ்ட காலங்களுமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மே மாதம், அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மாற்றங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்வரக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் இல்லைன்னா வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்காதீங்க. பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாவே போதும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படாமல் முடிவெடுக்கணும். சீக்கிரத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்க. எல்லா விதமான மாற்றங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வருடங்கள் பல வருடங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய மனதிலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் இருக்கும், எல்லாமே அப்படித்தான் இருக்க போகுதாட்டக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்க போகுது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ உழைப்பு, உண்மை, நேர்மை, இது 3 மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க, போதும். கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. அதாவது துலாம் ராசி நேர்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய வகையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் நல்ல ஒரு யோகமான நேரம் தாங்க. ஒருவேளை நீங்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு நேரம் தான் சொல்லணும். அதனால் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் குடும்பத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க. அவை எல்லாமே சீக்கிரத்தில் சரியாகக்கூடிய அளவில் தான் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடியது தான். அதை பெருசாக்கிறதும் அதை சரி பண்ணிக்கிறதும் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எப்படி வந்தாலுமே கூட இறைவனுடைய அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியாக போகுதுங்க. ஸோ இறைவனுடைய அருள், அதாவது குலதெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்குமே உங்களுடைய கர்மாக்கள் அப்படின்றது நிறையவே இருந்திருக்கு. அது இனி ஒன்றா அழிக்கப்பட போகுதுங்க. ஸோ கட்டாயமாக உங்களுடைய உண்மைத்தனம் இப்போ எல்லாருக்குமே புரிய வரும். சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்திற்கு கூட உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அதற்குரிய முயற்சிகளை எடுத்துட்ருக்கீங்க, உழைப்புகளை கொடுத்துட்ருக்கீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சரியான அளவில் உணவு எடுத்துக்கிறதும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும், கரெக்டான ஓய்வு எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 3மே நம்ம சரியாக கொடுக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முயற்சி செய்யுங்க. இந்த டைமில் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தான் கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக மாறுங்க. திருமணமாகி இருக்கக்கூடியவங்க, நிறைய கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க, அதனால் அவதிப்பட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே கட்டாயமாக மாற்றங்கள் இருக்குது. அதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீங்கள் இருக்கணும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. செய்யாமல் வேணால் இருக்க வேண்டாம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவனிக்கப்பட விஷயங்களும் ஒரு சிலது இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைனா யாராவது உங்களை
ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கணும். குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சவால்கள் வரத்தான் செய்யுங்க. அதெல்லாம் பொறுமையோடு இருந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு சரி பண்ணுங்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால் ட்ரை பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்களாம் வேலை இல்லையே அப்படின்னு சொல்கிறத விட அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும். என்னென்ன முயற்சிகளை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம் தாங்க சிந்திக்கணும். நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதற்குரிய முயற்சி எடுக்கும் பொழுது தான் அதற்குரிய பலன்களும் வந்து நல்லபடியாக கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் வேலை கிடைக்கலையே, வேலைக்கு போகலையே அப்படின்லாம் சொல்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் இருக்கும். அதனால் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் எப்போதுமே துலாம் ராசினியர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே சரிசமமாக வந்து நடத்துவாங்க. யாரையுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடிய நிலை அவங்களுக்கு வந்து ஏற்படாது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்க்காம அவங்களோட சுமூகமாக வந்து நீங்கள் பழகு நல்லபடியாக வந்து வேலை செய்யுங்க. அப்போ தான் உங்களுடைய பணியும் வந்து சிறப்பாக நடக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் கோபப்படக்கூடாதுங்க. ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அவங்கள நம்ம என்ன மாதிரியாக திருப்திப்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் நமக்கு வியாபாரமும் நடக்கும். ஸோ நீங்கள் கோபப்படாமல் வந்து செயல்படுங்க. ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டைமில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது செலவுகள் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்க உங்களுடைய சேமிப்புகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன தான் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை மட்டுமாவது சேர்த்து வைங்க. அது உங்களுடைய வீட்டிற்கு சரியான நேரத்திற்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக வந்து அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, எப்போதுமே நீங்கள் எதிர்பார்க்குறத விட இப்போ சூப்பராகவே இருக்க போகுதுங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவர்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறதும் நல்ல முறையில் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அவப்பேர் கூட ஏற்பட்டுடலாம். ஸோ அதனால் அதெல்லாம் கவனமாக இருங்க. தேவையில்லாத கிசுகிசுலாம் சிக்கிக்காதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்து போகும். அதே போல் தான் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இலக்கை நீங்கள் எப்போலேருந்தே வந்து நிர்ணயம் செய்துக்கோங்க. நான் இப்படி தான் படிக்க போகிறேன், இந்த இடத்துல தான் படிக்கணும், இந்த மாதிரியான வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருவருமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோலை வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து உயர்த்திட்டு போகும். அதற்குரிய வழிகளை வந்து நீங்கள் வந்து செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு மனிதராக இருந்தாலுமே கூட நம்மோடு மேலே இருக்கக்கூடியவர்களோட ஒப்பிட்டு அது மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அது மாதிரி இருக்கும் பொழுது தான் நமக்கும் அதுக்குரிய முயற்சிகளெல்லாம் எடுக்கணும், வேலைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பிறக்கும். இது ஒவ்வொருத்தரும் செஞ்சோம் அப்படின்னாவே போதும். நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களையோ அல்லது மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் உடையவங்கள்ட்டையும் நம்ம வந்து பழகிறதையோ பேசுகிறதையோ அவங்களோட நம்மளை ஒப்பிட்டு வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயந்தான். நமக்கு உயர்வானவர்களை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யணும். அதே போல் நாமளும் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரணும். இப்போது இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படி தாங்க. உங்களுக்கான கோலை வந்து டிசைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் உயர்ந்த இடத்துக்கு வந்து போக முடியும். எல்லாரும் இருக்கிற மாதிரி நாமளும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுடைய மிகப்பெரிய திறமைகளை கூட வந்து அப்படியே மட்டம் தட்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து சிறப்போடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டுங்க. எப்போதுமே முயற்சி எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே கூடாது. அதனால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் புதன்கிழமைகளில் நீங்கள் பெருமாளுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. பெருமாளை தரிசனம் செய்கிறதுனால உங்களுக்கு தன பாக்கியமானது கிடைக்கும். மேலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா அற்புதமான மாற்றங்களையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெற இருக்கு இல்லையா? ஸோ குரு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் வந்து அமர போகிறாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் யோகம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து போவீங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக வந்து மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக இனி இருக்கக்கூடிய நிலைகளில் இருந்து நீங்கள் முன்னேற்றம் பெற போகிறீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக போகுது. சொல்லப்போனால் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சிங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வானது கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த
அந்த வரிசையில் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.